மில்கி வே ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். பால் வீதி. பால் வீதி அதான் ஆசீர்வாதம். அடுத்து 1921 மற்றும் 22ஆம் ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கையை கவனிக்கும். ஏபிசி இதுல எது கரெக்ட்னு சொல்ல போறோம். இச்சட்டம் மாகாண சட்டசபையை விரிவுபடுத்தியது. பி இது இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது. சி உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமனங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. டெல்லி முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி புதிய திட்டத்தின் மூலம் வழங்குதல். சி மட்டும்தான். சி மட்டும்தான் அது வழங்கல, அது கொடுக்கல. தேசிய சமூக மாநாடு யாருடைய முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது? தேசிய சமூக மாநாடு 12th 11th புக்ல நினைக்கிறேன். எம்ஜி ரானாடே மற்றும் ரகுநாத ராவ், தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் ரவீந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ராமகிருஷ்ண பரமஹம்சா, சுவாமி விவேகானந்தர். சமூக மாநாடு இவரு தேசிய காங்கிரஸ் முடிஞ்சு அப்படியே இந்த மாதிரி மாநாடு நடத்துவார். தேசிய சமூக மாநாடு. எம்ஜி ரானாடே மற்றும் ரகுநாத ராவ். எம்ஜி ரானாடே புக்ல இருக்கும், ரகுநாத ராவ் புதுசா இருக்கு. எம்ஜி ரானாடே ரகுநாதர் 11th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுட்டு 1857ஆம் ஆண்டு கழகத்திற்கு முன்பு கிளர்ச்சியை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்கு டேஷ் பயன்படுத்தப்பட்டது. சப்பாத்தி. 1850 சப்பாத்தி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டில் மகாத்மா காந்திக்கு தொடர்புடையது. 1 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போயார் போரில் கலந்து கொண்டார். 2 ஆம்புலன்ஸ் படையை நிறுவினார். 3 1919 பஞ்சாப் துயரத்தில் காந்தியடிகளுக்கு பங்கு இல்லை. இதுல எது தொடர்புடையது? தொடர்புடையது. ஆம்புலன்ஸ் படையை நிறுவினார். அது 1 2 தென்னாப்பிரிக்காவில். ஆமா, போயர் போரிலும் கலந்து கொண்டாரா. பட் ஆனா 1919 பஞ்சாப் துயரத்தில் பங்கு இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு பங்கு இருந்திருக்குல்ல. பொறுத்துக 86வது சட்ட திருத்தத்தோட எந்த ஆர்டிகல் பொருந்திருக்கு? 86வது 2002 எந்த ஆர்டிகல் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. 86வது சட்ட திருத்தம் இங்க 21A அவ்வளவுதான். அதை பொறுத்துக்குதான் மிச்சம் எல்லாம் வரும். ஆனா இது பொறுத்து ஆமா வரும். நாற்பத்தி 44வது சட்ட திருத்தம் எந்த ஆர்டிகல் தொடர்புடையது? 44 300A. முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் 15-14 ஆனா 31A 31Bயும் கனெக்ட் ஆயிருக்கு. A 31B. 25வது அரசியல் சட்ட திருத்தம் 31C பண மசோதாவுடன் தொடர்பற்ற பிரிவினை கண்டறிக. 4த்துல 1 தொடர்பற்றிருக்கும். 1 ஏதாவது ஒரு வரி விதிப்பை ஏற்படுத்துதல், நீக்குதல் அல்லது வரன்முறை செய்தல். 2 அரசு கடன் பெறுதல் நடவடிக்கைகளை வரன்முறைப்படுத்துதல். 3 அரசின் தொகுதி நிதி எதிர்பாராத செலவின நிதி ஆகியவற்றின் பாதுகாப்பு. 4 அபராதம் விதித்தல் அல்லது நிதித்துறை தண்ட தீர்வை அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கிய சேவைகளுக்கு செலுத்தத்தக்க கட்டணம். இதுல பண மசோதம் தொடர்பற்ற பிரிவு. இது 4த்துல ஏன்னா 1 தான். வரி அபராதம் விதித்தல், உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கிய சேவைகளில் செலுத்தத்தக்க அரசின் தொகுதி நிதி எதிர்பாராத செலவின நிதி ஆகியவற்றின் பாதுகாப்பு. 4 மட்டும் தொடரப்பட்டது. ஆர்டிகல் 155 நியமனம். 176 ஆளுநரின் சிறப்புரை, ஆளுநரின் பதவிக்காலம், ஆளுநர் சிறப்புரை. 156 பதவிக்காலம். 233 233
டி வந்து ஆப்ஷன் மாவட்ட நீதிபதிகளை நியமித்தல், மாநில நீதிபதிகளை நியமித்தல், மாவட்ட. கீழே உள்ள வாக்கியங்களில் 1990 மகளிர் தேசிய ஆணை சட்டத்தில் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுவது எது? 3 இருக்கு, அது எதுன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்புகளை மதிப்பாய்வு செய்தல். 2 சீர்திருத்த சட்ட நடவடிக்கைகளை பரிந்துரை செய்வது. 3 குறைகளை நிவர்த்தி செய்தல். எது? ஆமா, எது 3 இருக்கலாம், 1 2 மட்டும் இருக்கலாம். 3. பிஜி ஜனதா தளம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. பிஜி தளம். அண்ணன் பர்த்டே இயர் ஜூலை 27 ப்ரோ. இயர் 90, அது இல்ல, மாற்றி சொல்லிட்டேன். 1997 சாரி. விஜய் ஜனதா வந்து 1997. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்த வருஷமே 1998. தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இதுதான் எங்க அண்ணன் பர்த்டே 1999. லோக் ஜனசக்தி கட்சி 2000. ஜனசக்தி கட்சி அவ்வளவுதான்.